கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 25:7. கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரும் கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராய் இருந்தார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். கர்த்தருடைய ஆலயத்தில் முறையாக பாடல்களை கற்றுக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறதுக்கும் துதிக்கிறதுக்கும் 288 பேர் இருந்திருக்காங்க. இப்போ எத்தனை பிள்ளைகளும் பெரியவங்களும் ஒரு ஆலயத்தில் தேவனை துதிக்கிறதுக்கு கொயரில் இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் விடாமல் தேவனை ஆராதிக்க வராங்க. தாவீது என்ற அந்த ஒரு மனுஷன் சரியாக இருந்ததுனால தேவனுடைய ஆராதனை செய்கிற மனுஷர்களிலும் ஆசாரியர்களும் எந்த ஒரு குறைவும் காணப்படலை. பெற்றோர்களுடைய சரியான வழிநடத்துதல் இருந்தால் பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. அந்த கொயரில் நின்று தேவனை துதிக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதை எத்தனை பேர் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் நமக்கு அந்த இடத்த கொடுத்தாதான் அதில் நம்ம நிற்க முடியுமே தவிர நாமளாம் நினச்சா நிற்க முடியாது. அப்படி கடவுள் கொடுத்த பரிசை எத்தனை பேர் சரியாக செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெற்றோர்களோட வழி நடத்துதல் இருக்கணும். அதுக்கப்புறம் நாமளாக தான் வாழ பழகிக்கணும். அதே போல தான் தேவனுக்கு முதல் இடம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாதான் பிள்ளைகளும் தேவனை சார்ந்து வாழ்வாங்க. பெரியவங்களும் ஆனதுக்கப்புறம் நாம் தான் தேவனை சார்ந்து வாழ பழகிக்கணும். அப்போது ஆரம்பத்தில் இருந்து பெற்றோர்கள் தேவனை வழிபடுறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை தொடர்ந்து நாம் பெரியவங்கள் ஆனதுக்கப்புறமும் பின்பற்றி வாழணும். நிறைய பெற்றோர்கள் இதை செய் அதை செய்யு இந்த பூமியில் உள்ள உயர்வுக்காகவும் நம்மளோட உடலுக்காகவும் சொல்கிறாங்களே தவிர பிள்ளைகளோட ஆத்மாக்காக என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறது இல்லை. அப்போ தாவீதை போல் வீட்டுக்கு தலைவனாக இருக்கிற நம்மளோட பிள்ளைகளுக்கு தேவனை ஆராதிக்கவும் கற்றுக் கொடுக்கணும். அதை பிள்ளைகளும் எவ்வளோ பெரியவங்கள் ஆனாலும் விடாமல் பற்றி கொள்ளணும். ஆமேன்.